நீங்களாம் நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கு நடுவில் கொஞ்சம் பேசின லேண்ட்லைனில் பேசின ஆட்களாக இருக்கும், கொஞ்சம் சிரமம். அப்போ தான் பொசுக்குன்னு போவாங்க. அதில் ஒரு ஆர்வம் நம்ம ஆளுகளுக்கு, அந்த பிள்ளைய என்ன பேசிடும்னு. ஒன்றும் பேசாதீங்க. என்ன பண்ணுற? ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற? நானும் ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டேன். நீ? நானும் இட்லி தான் சாப்பிட்டேன். அடுத்து பேச முடியும். அதான் ஸ்பெஷல். லவ்வோட ஸ்பெஷலே தான். எத்தனை இட்லி? ஏன்டா எவ்வளோ பெரிய கேள்வி அது. 3 இட்லி. நீ? நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். பொண்ணுங்க எப்போதுமே குறைச்சி தான் சொல்லும். ஏன்னா நிறையா சாப்பிட்ற பிள்ளைனா பயலுக்கு பயம். பொம்பளை இன்னமும் நம்ம மனசு அப்படி இருக்குது. பெண் என்றால் குறைத்து சாப்பிடணும் இருக்கு. மிச்சம் இருப்பதை சாப்பிடுவது பெண்ணுங்கிற அளவுக்கான மனநிலை இங்கே இருக்குது. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு சொன்னதுங்கிறது பெண்ணுக்கு சாதகமான வார்த்தையெல்லாம் கிடையாது. மிச்சம் இருக்கிறத சாப்பிட்ணுன்னு சொல்கிற வார்த்தை தான் அது. 2 இட்லி. தொட்டுக்க தேங்காய் சட்னி. எங்கள் வீட்லேயும் தேங்காய் சட்னி. அப்புறம் இது கேட்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படிமா. நீ என்ன செஞ்சாலும் சாப்பிடுவேன். எல்லாம் முன்னால் கமிட் பண்ணுவாங்க. நீ என்ன செஞ்சாலும் சாப்பிடுவேன், நீ சாப்பாடு போடலனாலும் சாப்பிடுவேன், உன்னோடு சேர்ந்து நான் அடுப்படியில் வேலை பார்த்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆல் கமிட்மெண்ட்ஸ். இந்த பேங்க் லோன் வாங்குற மாதிரி எல்லாம் சார். உங்களுக்கு என்ன வேணாலும் சார், காசை வாங்கிட்டு போயிட்டே இருங்க சாருங்கிற லெவலில் நம்ம போயிட்டு கையெழுத்து போட்டுருவாங்க. சரக்குன்னு வட்டமாக சுற்றிடுவானு.